இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்கள், ஸ்விங் ஓட்டர்ஸ், பெண்கள், தாய்மார்கள்னு ஒரு திமுக எதெல்லாம் உருட்டி கையில் வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் ஒரு அடி எல்லாத்தையும் இருக்கு. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானாலாம் போயிட்டு எது திமுக ஆட்சி அவங்களுக்கு ஓட்டு போட்டா நம்ம வந்து நல்லவங்க, அறிவாளிங்க மாறி ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போட்டா உடனே நம்ம வந்து ரீல்ஸ் போவோம், கெட்டவங்க, தற்கொலை ஆயிடுவோம்னா அதிகமாக இருக்கு. சட்டசபையில முதல்ல தீவிரவாதத்தை வந்து இஸ்லாமியர்களோட தொடர்படுத்தி பேசினது யாருன்னு இருக்காரு? ஐயா கருணாநிதி. சேனல் சார்ந்துட்டு ஒரு ஆங்கரா இருந்துகிட்டு அவங்களுக்கு அது உனக்கு வரக்கூடிய வருமானத்துக்காக நீ சொப்படிக்கன்னு எனக்கு புரியுது. நான் கண்ணாடி உடஞ்சிட்டா சொல்ல அப்படிதான் அடிக்கிறோம். நான் தான் நீ கார்ல உட்காந்துருமா அடிப்பான், நீ இல்லாத போது அடிப்பான். நான் வருமானத்துக்காக வர நான் தாவேக்க ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்கேன். உங்களால அப்படி சொல்ல முடியுமா? இந்த ஐடி கம்பெனி பற்றி வீடியோ போட்டவர், ட்விட்டு போட்டவர், இன்னைக்கு வந்து இந்த பேசுறீங்க, இவங்களால அப்படி பேச முடியுமா? வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் அனந்தஜித் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சினோரா அசோக், சேகர் பாபு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை சண்டை போட்டு இந்த பக்கம் ரூட்டை மாத்தி விட்டுட்டு அங்க ஒருவேளை கள்ள ஓட்டு போடுறதுக்காக அனுப்பிச்சிட்டா மாதிரி இது ஒரு பிளானா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அதுக்குதான் அட்டெம்ப்டட், அதுதான் அடிச்சாரு, அதுதான் அண்ணா அடிச்சாரு, அதுதாங்க பண்ணுவாங்க. நேரமா போகும்போது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும்போது எல்லாரும் இதை கான்சென்ட்ரேட் பண்ண வந்துருவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து கேப் ஃபில் பண்ணிக்கலாம்னு அங்கேயும் ஆள் இருக்கு, இங்கேயும் ஆள் இருக்கு. ரெண்டாவது அவங்க என்ன நினைச்சாங்க, ஒரு மிரட்டிட்டோம்னா ஒரு உருட்டிட்டோம்னா யோசிப்பாங்க, பின்வாங்க. அதுக்கெல்லாம் துணிஞ்சுதான் வந்து நிக்கிறோம் எல்லாரும். அப்புறம் எதிர்பார்க்கல, இந்த ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல. நீ ஏன்னா பதிலுக்கு ஏன்னும் போது ஓஹோ அடிப்பன் போல இருக்கு அப்படின்னு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, பல இடத்துல நடந்துதான் இருக்கு. உங்களுக்கு தெரியல இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. வயித்துல அடிச்சுதான் சொல்றாங்க. ஒருவேளை பழக்க தோசத்துல வயித்துல ஸ்ட்ரைட்டா அப்படியே அதெல்லாம் இல்ல, விடுங்க. சண்டை அதோட விடுங்க. இல்ல 234 தொகுதியில எத்தனை தொகுதி வேணா ஜெயிப்பீங்க? இல்ல, இந்த நம்பர் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து அது நடக்கட்டும், எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் போலிங் பர்சன்டேஜ் என்ன, எதெல்லாம் உடைச்சிருக்கும். திமுக கோர் ஓட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது உடைச்சிருக்கும். சிறுபான்மையினர் மக்கள் என்னை பார்த்து அப்படி கொண்டாடுறாங்க. அண்ணனை பத்திரமா பார்த்துக்கப்பா. நேற்று நைட்டு ஒரு லேட் நைட் வேலை முடிஞ்சது, போயிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்றேன். மவுண்ட் ரோட்ல ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட். அங்கே நிறைய இஸ்லாமிக் கப்புள்ஸ் ஃபேமிலியாக குழந்தைங்களோட உட்காந்துருக்காங்க. நான் போய் ஆஸ் யூஷுவல் உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட உட்காந்து சாப்பிட்றேன். 6 வயசு பையன், 8 வயசு பையன், அவங்க அம்மா அப்பா, பக்கத்து டேபிள்ல இருந்த ஃபேமிலி வந்து அப்படியே குடும்பமா. இப்போ நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு என் சொந்தக்காரங்களை பார்த்தா, என் சித்தி ஃபேமிலி, எங்க அத்தாச்சி ஃபேமிலி எல்லாம் பார்த்தா எப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்ன முதல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு அதே மாதிரி அண்ணனை பத்திரமா பார்த்துக்கங்க, நல்லா பண்ணுங்க, இப்படிலாம் பண்ணுங்க. அவங்க அவ்வளோ ஒரு லவ். நாங்க எல்லாரும் ஓட்டு போட்டோம்னு சொல்லும்போது அந்த இடமே அப்படி இருந்துச்சு. ஸோ முதல்ல சிறுபான்மையினர் ஓட்டு தாவேக்கா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திமுக கிட்ட இருந்து ஒருத்தர் கிளைம் பண்றாங்கன்னா அது தாவேக்கா. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், உரிமைகளை இழந்த மக்கள், இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்கள், ஸ்விங் ஓட்டர்ஸ், பெண்கள், தாய்மார்கள்னு ஒரு திமுக எதெல்லாம் உருட்டி கையில வச்சுக்கிட்டு இருந்ததோ மொத்தத்தையும் ஒரு அடி எல்லாத்தையும் எடுத்துச்சு. என்னன்னா வந்து இதெல்லாம் வச்சுதான் இவங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது எல்லாத்துலயும் கை வைக்கிறாங்க. இதை தவிர தாவேக்காகவே ஒரு இண்டிஜினியஸ் ஓட் பேங்க் இருக்கு. ஒரு 2 வருஷ கேப்ல ஒரு கோடி இளைஞர்களுக்கு மேல சேர்த்த ஒரு கட்சி. இப்போ இது எல்லாம் அக்யூமுலேட் பண்ணி பாருங்க. there is a huge hope. ஒரு பெரிய நம்பர் எதிர்பார்க்கிறோம். அதை வந்து வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா இது வந்து பல இடங்கள்ல வந்து 4 கார்னர் ஃபைட்டை தாண்டி 5 கார்னர் 6 கார்னர் ஃபைட் எல்லாம் போயிருக்கு. ஸோ த மார்ஜின் ஃபார் விக்டரி வில் பி வெரி லோ. ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டுலேயே வந்து ஒரு 100 சீட்டுக்கு மேல வெற்றி தோல்வி நிர்ணயமாக்கப்படும். அந்த இடத்துல தாவேக்காக்கு இது ஒரு பெரிய எட்ஜி கொடுக்கும். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் மேஜிக் அண்ட் மிராக்கிள் டு ஹேப்பன். அது 4ஆம் தேதி பேசுவோம் அதை பத்தி. நல்லா இருக்கும். இப்போ ஃபாரின்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அது வந்து ஒரு சில பேர் ரீல்ஸ் முகத்துல வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ எலெக்ஷன் நடந்திருக்கு, அப்போல்லாம் ஏன் இவ்வளோ பேர் வரல? இல்ல, எனக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்மளாவே ஏமாந்து திமுக ஓட்டு போட்டிருப்போம். அன்னைக்கு நம்ம எந்த ரீல்ஸுக்கு முகத்துக்கு ஓட்டு போட்டோம்னு முதல்ல போய் அவங்களை கேளுங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டா நம்ம வந்து நல்லவங்க, அறிவாளிங்க மாறி ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போட்டா உடனே நம்ம வந்து ரீல்ஸ் முகம், கெட்டவங்க, தற்கூரிகள் ஆயிடுவோம்னா அவங்க தான் தற்கூரி. அடிப்படையில அறிவு இல்லாதவங்க தான் இப்படி பேசுவாங்க. இந்த நாங்க தான் படிக்க வச்சோம், உன் தட்டுல இருக்கிற சோறு நான் போட்டது, இந்த மாதிரிலாம் பேசுறானுங்கல்ல. அதெல்லாம் எப்படி பேசுறாங்க? சோறு அது அவங்கள சொல்றாங்கன்னு. அவர் தட்டுல இருக்கிற சோறு திமுக போட்டது, அவருக்கு அதுதானே தெரியும். எப்பயுமே நம்ம வந்து இல்ல, நம்ம அப்படிதானே, நம்ம வந்து தன்னை போல் பிறரை நினைன்னு சொல்றாங்க. அவர் அவரை போல் நம்மளா நினைக்கிறார். நம்மளாம் உழைச்சு சாப்பிடறோம்னு அவருக்கு தெரியல. அதான் டிஃபரன்ஸ். நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு தாங்க முடியல. அவங்களுக்கு முன்னாடியே இது வந்து தெரிஞ்சிட்டு. ஐயா, இது ரொம்ப முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. 23ஆம் தேதி 3 நாள் ரூம் போட்டு அழுதுட்டு இப்போ வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஒரு இது போட்டிருந்தாரு பாத்தீங்களா, திமுக காரன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஆக்டிவா தான் இருப்பான். நாங்க தான் பார்த்தோமே அவங்க ஆக்டிவ 2011 இருந்து 2021 வரைக்கும் நீங்க என்ன ஆக்டிவா இருந்தீங்கன்னு. 1977 இருந்து 80 வரைக்கும்
80க்கு அப்புறம் 90 வரைக்கும் ஐயா எம்ஜிஆர் களத்துல 87 வரைக்கும் உறுதியா இருக்காரு. அப்போ வரைக்கும் அந்த 13 வருஷம் களத்திலே கிடையாது. எலெக்ஷனுக்கு வருவாங்க, பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அதே மாதிரி தான் 2011 நம்ம ஜெயலலிதா அவங்களை வீட்டுக்கு அமைச்சர் வந்து 2021 வரைக்கும் ஆலை களத்துல கிடையாது. அந்த மாதிரி ஆக்டிவா களத்துல இருந்துட்டு இன்னைக்கு வந்து கதை பேசுறாங்க. அதான் சொல்லி வல்ல சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு நேரம் போல இருக்க மாட்டாங்க. சுயமரியாதையை தொட்டு பார்க்க கூடாது. அது தமிழ் மக்களோட சுயமரியாதையெல்லாம் வந்து ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லான மேட்ரு. அதை தொடாம இருக்கிறது நல்லது. உனக்கு ஓட்டு போடலன்னா படிச்ச இன்ஜினியரு, ஐடி படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்றவங்களாம் வந்து உனக்கு உடனே கெட்டவன் ஆயிடுவானா? அவன் போட்ட ஓட்டில் தான் இந்த 5 வருஷம் உட்காந்து உருட்டிட்டு இருந்தீங்க. அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். தப்பான பேச்சு. அதே மாதிரி நாங்கள் எப்பயும் இந்த ஆக்டிவா இருப்போம்னு சொல்றது இதெல்லாம் தப்பு. ஆக்சுவலி ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் படி அவருக்கு தரவுகளே தெரியல. தமிழகம் கிட்டத்தட்ட 4வது 5வது ரேங்க்ல தான் இருக்கு. நம்பர் 1 இன் ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் மகாராஷ்டிரா, அடுத்தது கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா கூட டஃப் போட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. அந்த டேட்டா அவங்களுக்கு நான் தரேன், போடுங்க. அவங்கெல்லாம் வந்து பில்லியன்ஸ்ல இருக்கிறாங்க எக்ஸ்போர்ட்ஸ்ல. தமிழ்நாடு வந்து மில்லியன்ஸ்ல தான் இருக்கு. சம்வேர் அரௌண்ட் 81 மில்லியன்ஸ் நினைக்கிறேன், $81 மில்லியன். அவங்க வந்து $2 பில்லியன், $4.5 பில்லியன் இருக்குது அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ஒர்க். இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா அது எக்ஸ்போர்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு அது அமெரிக்காவில் இருக்க இல்லை யூரோப்பில் இருக்க ஒரு கம்பெனிக்கு அதை பண்ணால் அது சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட். அதுக்கு ஒரு வரக்கூடிய ரெவன்யூ வந்து அது ட்ரேட் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஃபாரெக்ஸ் கணக்கு படி பார்த்தாலே தமிழ்நாடு வந்து 4வது 5வது இடத்துக்கு தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா எல்லாம் போயிட்டு எந்த திமுக ஆட்சி அமைச்சதுன்னு எனக்கு தெரியல. கேள்வி கரெக்டுங்களா? இன்னொரு விஷயம் இதில் ஒன்று ஆட் பண்றேன். இந்த படிக்க வச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இது வந்து ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட். 1960 காலகட்டத்தில் முதல்ல காமராஜர் பள்ளிக்கூடங்கள் திறக்கிறார். அந்த பள்ளிக்கூடங்கள்ல சத்துணவு போட்டு படிக்க வைக்கிறார். அவங்க எல்லாம் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வராங்க. அப்ப காலேஜுகள் இல்லை. கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் வந்து அந்த 1970, 80 காலகட்டத்துக்கு வரும்போது அரசாங்கத்தால போதுமான அளவுக்கு காலேஜ் திறந்துட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர். அவர் என்ன பண்றாரு? தனியார் காலேஜஸ் திறக்கிறார். இப்ப தனியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் உள்ள வருது. அவங்க எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரும்போது டெக்னிக்கல் எஜுகேஷன் வருது. அப்போ உயர்கல்வித்துறைன்னு ஒரு அமைச்சரவை உருவாக்குறாங்க ஜெயலலிதா அம்மா 91 to 95. அப்பதான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டின்னு கொண்டு வந்து எல்லா காலேஜஸையும், இன்ஜினியரிங் காலேஜஸையும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள கொண்டு வர்றது. இதுக்கு நடுவில் வந்து ஐடி பாலிசின்னு தமிழ்நாடு கொண்டு வருது. அதுல திமுகவுக்கு ஒரு பங்கு இருக்கு, கலைஞருக்கு, அதிமுகவுக்கு ஒரு பங்கு இருக்கு, ஜெயலலிதா அம்மையாருக்கு. இதெல்லாம் சேர்ந்து உருவாகினது தான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஐடி, அந்த மெப்ஸ், டைடல் பார்க், இந்த மாதிரியான ஐடி கம்பெனிஸ்லாம். இது எல்லாம் சேர்ந்து உருவாகி தான் 1995க்கு பிற்பாடு கரெக்டாக நம்ம நாடு வந்து அந்த ஒரு எல்பிஜின்ற ஒரு பாலிசிக்குள்ள போகுது. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அப்போ இங்க வந்து நம்ம வந்து பிரெயின்ஸை எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்ப இங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சோம்னா இன்னைக்கு அமெரிக்கால பல $1 மில்லியன் சொந்தக்காரன். அன்னைக்கே போய் கிரீன் கார்டு வாங்கி ஐடி கம்பெனில உட்காந்து சம்பாதிச்சு இப்பதான் வந்து பிஇ, எம்இ, எம்எஸ் அப்படி போறாங்க. அப்பெல்லாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவ்வளவு பெரிய ஆளுங்க. ஸோ இது வந்து எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலு, காலேஜ், ஐடி டெக்னாலஜி, இங்க ஒரு ஐடி பார்க், இதெல்லாம் கொண்டு வந்தது ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட். இதை நான் தான் பண்ணேன், நான் போட்டதான் உனக்கு சோறுன்னா அவன் படிச்சான், அவன் உழைச்சான். அப்படிதான் இன்ஜினியரிங் படிச்சு நல்லா சம்பாதிக்க முடியும்னா ஏன்டா உங்க பையனெல்லாம் அமைச்சர் ஆகுறீங்க, எம்எல்ஏ ஆகுறீங்க? இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்களும் அவங்க ஐடி கம்பெனிக்கு அனுப்பி தானே? கேள்வி கரெக்டா? படிக்காதவங்களை கொண்டு வந்து நடிக்க வைக்கிறது, அமைச்சராக்குறதுன்னா நான் தான் நீங்க தான் நல்ல அறிவாளிங்களாச்சே, ஐடி கம்பெனிக்கு அனுப்புவீங்கல்ல, நல்லா படிக்க வச்சு ஒரு ஐடி கம்பெனி வச்சுக்க சொல்லு, இல்ல ஐடி கம்பெனி வேலை பார்க்க சொல்லு. வருமானம் இதுல வருமானம் இருக்கு, கொள்ளடிக்க தான் முடியாது, வேலை செய்யணும். அதான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் கஷ்டம், அவங்களுக்கு முடியாது, தெரியாது அப்படின்னா என்னன்னு தெரியாது. அதனால இதுதான் பார்த்துக்கோங்க. அதனால வந்து இது வந்து அவங்களாம் நமக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. இந்த நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்ற வார்த்தைகள் அங்கே எவனுக்கும் தகுதி கிடையாது. இது நம்ம உழைப்பு, நம்ம பொழப்பு. இங்கேயும் இன்னும் 4 தற்கொலை படிக்காம குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கும் நீங்க தான் பொறுப்பு. கஞ்சா குடிச்சு ரோட்ல பொறிக்கும் தரமா சுத்திட்டு இருக்கோம், அதுக்கு தான் நீ பொறுப்பு. குடிகாரர்களையும் கஞ்சா குடிக்கைகளையும் உருவாக்குனது கூட திமுக கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டோம். படிச்சதெல்லாம் நாங்க படிச்சோம். தெம்பா திமுறா சொல்றேன், நாங்க படிச்சோம்டா. எங்க அப்பனா தான் எங்களை ஃபீஸை கட்ட முடியாத இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சு நாங்க உட்காந்து படிச்சு ஃப்ரெண்ட்ஸோட டியூஷன் போயிட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு படிச்சு நாங்க மார்க் வாங்கி நாங்க பாஸ் பண்ணோம். நாங்க எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ கிளியர் பண்ணி வேலைக்கு போய் நாங்க சம்பாதிச்சோம். நாங்க அந்நிய செலவை கொண்டு வந்து போட்டோம். நாங்க படிச்சோம், நீ எல்லாம் ஒன்றும் பண்ணல. நாங்க உழைச்சோம், அது வன்மம். கதறல் கூட இல்லை, அதையும் தாண்டி வன்மம், கழுப்பு. இப்ப ஜேம்ஸ் வசந்த் வந்து விஜய்க்கு அரசியல் அறிவு இருக்கா அப்படிலாம் கேக்குறாரு. இல்ல, சமூக நீதினா முதல்ல எல்லாருக்கும் எல்லாம் பொதுன்றதுதான் சமூக நீதி. முதல்ல இங்க இருக்கிற பெரிய பிளவரை எது தெரியுமா? ஆண் பெண் பாகுபாடு தான். நமக்கு பாதி ஈக்குவல். இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல எங்களை விட நீங்க தான் ஜாஸ்தி, ஓட்டு சதவீதம் நீங்க தான் 3% ஜாஸ்தி. அந்த பெண்களுக்கு என்ன உரிமை கொடுத்துருக்கு திமுக முதல்ல கேட்கும். ஒரு 3 கேள்வி. எத்தனை கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்க பெண்கள்? தமிழக வெற்றி கழகத்துல 2 பேர் வச்சிருக்கோம்.
40% பெண்கள். அஞ்சலி அம்மாளும் ராணி வேலுநாச்சியாரும் 2 பேர், 5ல் 2 40%. மீதி 60% தான் 3 ஆம்பளைங்க. ஐயா பெரியாரு, அண்ணல் அம்பேத்கரும், நம்மளுடைய காமராஜர் ஐயாவும். இது 3த்தையும் வச்சிருங்க. முதல்ல கொள்கை தலைவர் எத்தனை பேரு? கிடையாது. சரி, சந்தோஷம். எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பெண்கள்? திமுகல எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பெண்கள்? எனக்கு தெரிஞ்சு தாவேகால என்னால விரலுட்டு காட்ட முடியும் மாவட்ட செயலாளருமா கேண்டிடேட்டா எத்தனை சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு என்னால காட்ட முடியும். அதுல ரிவோல்ட் ஆனவங்க ஒருத்தர் பேர் மட்டும் எடுத்து பேசுவீங்களே, எத்தனை பேர் களத்துல இன்னைக்கு வெற்றி வேட்பாளர் ரெடியா இருக்கிறாங்க தெரியுமா? 2வது. 3வது, அவங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு குடும்ப வாரிசா பண்றீங்கல்ல, எத்தனை பெண்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? அக்கா கனிமொழி எம்எல்ஏ சீட்டு கேட்டாங்களா தூத்துக்குடியில, கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல அவங்களுக்கு? அவங்கள ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள விடக்கூடாதான். ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து இந்த தலைமை குடும்பத்துடைய சொத்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையரார்க்கியில் இப்படி ரைட்டில் வந்து முரசொலி மாறன் ஐயாவோட ஃபேமிலி இருக்காங்க. அவருக்கு தயாநிதி மாறன், கருணாநிதி மாறன். தயாநிதி மாறன் வந்து எப்படினாலும் பார்லிமெண்ட்டுக்கு தான் போகணும், அசம்பிளிக்கு வரக்கூடாது. அதே மாதிரி அக்கா கனிமொழி வந்து பார்லிமெண்ட்டுக்கு வேணா போகலாம், அசம்பிளிக்கு வரக்கூடாது. அதே போல் வேற யாராவது வந்து குடும்பத்துல கிளைம் பண்ணாலும் பார்லிமெண்ட் தான் கொடுப்போம், அசம்பிளி கொடுப்போம். ஏன்னா இது வந்து மன்னர் ஆட்சி பரம்பரை, மன்னரோட குடும்பத்துக்கு உள்ள இருக்கிற இளவரசருக்கு தான் பட்டத்து இளவரசர் பட்டம் காட்டும். வேற யாரும் உள்ள வந்தா காம்படிஷன் அண்ணன் தோத்துருவாரு. காம்படிஷன் ஃபைட் பண்றதுக்கு ஒரு திராணி வேணும்ல, அது இல்லை. அதனால அந்த குழந்தைக்கு காம்படிஷன் எல்லாம் கொண்டு வராங்க அந்த குழந்தைய. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப என் கேள்வி என்னன்னா, இதுல முதல்ல சமூக நீதி எங்க? பெண்களுக்கு உண்டான மரியாதை எங்க? கரெக்டா? இருக்கிற 4 முனை போட்டியில திமுக தான் இருக்கிறதுல பெண் வேட்பாளர்கள் கம்மி. ஓகேவா? 2வது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க கொடுத்த உரிமைகள் என்ன பேசுவோமா? 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் ஒதுக்கி வச்சாங்க 1892ல. 10 லட்சம் ஏக்கர் காணும். 75 வருஷம் கட்சி, 25 வருஷம் ஆண்டிருக்கீங்க. எங்க போச்சு அந்த 10 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட உரிமைக்கான நிலம் அது. அந்த நிலம் எங்க போச்சு? ஏதாவது அதை பத்தி ஒரு தேடலோ, ஒரு அறிக்கையோ, ஒரு சட்டமோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்களா? நிலம் இல்லாதவன் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐயா தாத்தா அயோத்திதாச பண்டிதர் போராடி வாங்கி கொடுத்த ஒரு உரிமை அது. இங்கிலீஷ்காரன் பார்த்து கொடுத்தான், ஆமா இந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு. அதுல 12 லட்சம் ஏக்கர்ல 10 லட்சம் ஏக்கர் காணும். இப்ப வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பல ஊர்ல விவசாய குடியை சேர்ந்தவங்க ராணுவத்துல போய் பணியாற்றுறான், லீவுக்கு வரும்போது போராட்டத்துல உட்காடுறான், எங்க நிலத்தை மீட்டு கொடு. எத்தனை ப்ரூஃப் வேணும் நான் தரேன்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி இல்லாட்டி வந்து மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்கு திமுக? இப்போ ஒரு மாவட்டத்திலயும் ஒரு அப்பாவுக்கு புள்ள வராரு இல்ல, எந்த ஒரு மாவட்டத்திலயாவது ஒரு பதவியில ஒரு ஒடுக்கப்பட்டவர் இருக்காரு, அவர் பையனுக்கு அந்த இடம் கொடுத்துருக்காங்கன்னா சொல்லுங்க. மற்ற ஜாதிகளும் உண்டு, இவங்களுக்கு அது கிடையாது. இப்ப என் கேள்வி என்னன்னா, ஒரு வேங்கை வயலுக்கு ஒரு ப்ராப்பரா நீதி விசாரணை நடத்திட்டீங்களா? ஒரு மேல்பாதி. இப்ப இது மாதிரி எங்கேயுமே சமூக நீதி இல்லாம ஜாதி அரசியல் ரூம்குள்ள வந்து நீ இந்த ஜாதியான்னு கேட்கறது, மேடையில ஏறி அந்த ஜாதியா அவர் பேரை சொல்லி ஜாதி பேரை சொல்லி ஸ்டேஜ்ல கொக்கரிக்கிறது, இதெல்லாம் பேசிட்டு நீ யார் சமூக நீதி பேச? அடுத்து வந்து மத ரீதியா பேசுவோமா? இஸ்லாமிய மக்கள் பல வருஷமா ஜெயில இருக்கிறவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த அரசாங்கம் கேளுங்க, ஒண்ணும் பண்ணல. இஸ்லாமிய மக்கள் பீச்சில் ஒரு இஃப்தார் நோன்பு திறப்பு பண்ண முடியாது, தெரியுமா? இஃப்தார் நம்ம வந்து பீச்சில் நியூ இயர்லாம் கொண்டாடுறோம் இல்லைங்களா, பொங்கல் விழாலாம் கொண்டாடலாம். ஆனா வந்து நோன்பு திறப்பு வந்து இஸ்லாமிய மக்கள் பண்ணக்கூடாது. கிறிஸ்துமஸ் விழா கூட அலவுடு. கேளுங்க, ஏன் அவங்களை அப்படி ட்ரீட் பண்றீங்க? அவங்களுக்கு உரிமை கொடுங்கன்னு கேளுங்க. தூய்மை பணியாளர் வண்டி இருக்குல்லங்க, அந்த குப்பை வண்டி, ஒரு பேட்டரி வண்டி, அதுல வந்து அந்த இஃப்தார் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு அரசு விழா, உதயநிதி வராரு, அந்த வண்டியில அந்த குப்பை வண்டியில அந்த இஃப்தார் நோன்பு திறக்கிற ஸ்நாக்ஸ் வச்சு கொண்டு வராங்க. என்ன நினைப்பு இருக்கணும்? தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது. தீவிரவாதி எவனா இருந்தாலும் அவனை நம்ம சமூகத்துட்டு அகற்றணும். நான் வந்து இந்த கஞ்சா குடிக்கிற, சாராயம் குடிச்சு ரோட்ல தொல்லை பண்ற நம்ம ஊர் பசங்களா இருந்தாலே அவங்களை அடிக்க தான் சொல்லுவேன். இந்த திருத்தணியில நம்ம ஊர் பசங்க 4 பேர் ஒரு வடமாநிலத்து பையனை போட்டாங்க. எனக்கு அந்த வடமாநிலத்து பையன் தான் பாவம். இவனுங்க நம்ம ஊர் பையன் வெளியூர் பையனா யோசிக்க மாட்டேன், இவனுங்களை தான் பிடிச்சி உள்ள போகணும். நமக்கு தப்புனா தப்பு, அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி. ஆனா அங்க பாருங்க, ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பா இருக்கும். இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி பிரிவினை பேசுவாங்க. அது போல தீவிரவாதத்துக்கு மதமே கிடையாது, எதுவும் பண்ணாலும் தப்பு தான். ஆனா சட்டசபையில முதல்ல தீவிரவாதத்தை வந்து இஸ்லாமியர்களோட தொடர்புபடுத்தி பேசினது யாருன்னு பாரு, ஐயா கருணாநிதி. இஸ்லாமிய தீவிரவாதம்ன்ற ஒரு வார்த்தையை பதிகிறாரு சட்டப்பேரவையில, இன்னைக்கு கூட அது அவை குறிப்பில் இருக்கு. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு எப்படிங்க நீங்க சமூக நீதிலாம் பேச? சமூக நீதினா என்ன முதல்ல என்ன சொல்லுங்க? எல்லாரையும் ஒன்னா ஒழுக்கமா ஒரே மாதிரி பார்க்க தெரியாது ஒருத்தருக்கு என்னங்க சமூகம், என்னங்க நீதி? சோ அவங்களுக்கு சமூக நீதிக்கு, அவங்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியாத கட்சி தாங்க அவங்க. இல்ல அவர் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு அறிவு இருக்கு, அரசியல். அதான் சொல்றேன், இதெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் அண்ணன் கிட்ட தான் எடுக்கிறேன்.
அண்ணன் போயிட்டு அந்த ஆங்கர் வேலையை விட்டுட்டு இதை கொஞ்சம் பார்த்து கேட்க சொல்லுங்கன்ற. அரசியல் அறிவு எங்க அரசியல் அறிவெல்லாம் நீங்க அப்புறம் எடை போடலாம். முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு 3 செக்மெண்டா பிரிச்சு ஒரு 7, 8 கேள்வி வச்சிருக்கேன். இந்த கேள்வி போய் கேட்க வேண்டியவனுக்கு கேளுன்ற நான். இல்ல அவர் நீ கார ஒரு சேனல் சார்ந்துட்டு ஒரு ஆங்கரா இருந்துகிட்டு அவங்களுக்கு அது உனக்கு வரக்கூடிய வருமானத்துக்காக நீ சொம்படிக்கிறேன்னா எனக்கு புரியுது. அப்படிதான் பேசக்கூடிய எல்லாம் அப்படிதான் பேசுறீங்க. எனக்கு 10 பைசா வருமானம் கிடையாதுங்க தாவேக்கா. நான் வருமானத்துக்காக வேலை செய்யல. நான் தாவேக்கா ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்குன்னு வேலை செய்யறேன். உங்களால அப்படி சொல்ல முடியுமா? இந்த ஐடி கம்பெனி பத்தி வீடியோ போட்டவர், ட்விட்டு போட்டவர், இன்னைக்கு வந்து இந்த பேசுறீங்களா, இவங்களாம் அப்படி பேச முடியுமா? வித்தியாசம் இருக்கு ராஜா. காசுக்கு வேலை செய்யறவனுக்கும் விசுவாசத்துக்கு வேலை செய்யற எனக்கும் வித்தியாசம் இருக்கு. அது நோண்டி பார்க்காதுன்னு தான் நான் சொல்றேன். இல்ல அவர் கார வந்து அவரே உடைச்சிட்டு கூட அது நான் சொல்றது இது போலீஸ் கண்டுபிடிக்கிட்டோம். இல்ல இதெல்லாம் காந்தி காலத்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு. ஹோட்டல்ல வண்டி கண்ணாடி உடையுமா, வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு பேசிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம். என்ன கண்ணாடி உடைஞ்சிட்டா சொல்ல. அப்படிதான் அடிக்கிறோம். நான் தான் நீ கார்ல உட்காந்துருமா அடிப்பான். நீ இல்லாத போது அடிப்பான். புரியல எனக்கு லாஜிக்கே இல்லை. கண்ணாடி கல்லு தூரத்துல தான் அடிக்கிறான். அங்கேயே சிசிடிவி கேமராலாம் இருந்து அதான் சொல்றேன். எங்க நின்று கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எங்க நின்று விசாரிக்கணும். இவர் ஹோட்டல்ல இருந்து வெளில வந்து கண்ணாடி உடஞ்சிருந்தா உடனே கூட்டம் கூட்டிடுமா. ராஜா கூட்டத்தை பத்திலாம் எங்கிட்ட நீ பேசலாமா? கூட்டத்துக்கு என்னன்னு டெபினேஷன் போட்டு வச்சிருக்கிற கட்சியில ராஜா நாங்க. அங்க நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். கரெக்டுங்களா? வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு 10 பேர்கிட்ட பேசி கன்சல்ட் பண்ணி என்ன ரங்கா ஜோக் கட்டுறீங்களா? இல்ல ஒருவேளை விஜய் அவர்களை பேசினாதான் நம்ம ட்ரெண்ட் ஆகுறோம், அப்படி நம்ம சம்பாரிச்சுட்டு போலாங்கிறதுனால ஒருவேளை இல்ல அது வேற ஒருத்தர் இருக்கிறாரு அந்த பழப்புக்கு. இவர் அதுக்கு காம்படிஷன் வராருன்னு தெரியல. இல்ல நிறைய பேர் விஜய் அவர்கள் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு பழப்பு அது தெரியல. இவர் அந்த பழப்பு காம்படிஷன் வராருன்னு தெரியல. இப்ப கஷ்டம். ஏன்னா மே நாளுக்கு அப்புறமா அந்த பழப்புலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பேசுற வரைக்கும் இப்ப பேசி சம்பாரிச்சுக்கிட்டாதான் உண்டு. இல்ல இது வந்து எஜமானர்களை குஷிப்படுத்துறதுக்காக பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அவருக்கு வருமானம் வேற. அந்த சேனல்ல எல்லாம் ஆங்கரா இருக்காருல்ல. ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று அவர் போடுற முதல் சைன் என்னவா இருக்கும்? இல்ல இதெல்லாம் நீங்க நியாயத்துக்கு நீங்க அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவருக்கு உள்ள வந்து ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்குங்க. இந்த மாநிலத்துக்கு ஒரு பெரிய விஷன் இருக்கு, நிறைய இருக்கு. அவர் எதை வேணா பண்ணலாம். பெண்களுக்காக ஒரு தனி இலக்கு அமைப்போம், ஒரு 0 டாலரன்ஸ் பாலிசி வரும்னு சொல்லியிருக்காரு. இருக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த போதைக்கு எதிராக வந்து இந்த காலேஜ் ஸ்கூல்லலாம் வந்து ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் அமைப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அது இருக்கலாம். இல்லாட்டி வந்து ரொம்ப வாஞ்சையா குழந்தைங்களுக்கு தாய்மாமன் சீர் சொல்லியிருக்கிறாரு. அது அன்னைக்கே முதல் நாளே கையெழுத்து போட்டு அன்னைக்கு பிறக்கிற குழந்தையில இருந்து அதை ஆரம்பிக்கலாம். இல்ல அண்ணனோட சீர்னா அந்த கல்யாணத்துக்கு நகையும் புடவையும் சொல்லியிருக்காரு. அதுவா இருக்கலாம். ஏஐக்கு ஒரு மினிஸ்டர் அமைப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். நிறைய நல்ல திட்டம் இருக்கா? எது ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எது போறாருன்ற சர்ப்ரைஸ்க்கு நானும் வெயிட் பண்றேன். சார் உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.